இவ்வளவு பேர் நல்லி எலும்பா. ஜஸ்விதா என்னோட ஸ்டைல் பெப்பர் சுக்கா ரெடி ஆயிடும் फ्रेंड्स. இதுதான் என்னோட ஸ்டைலுமே. நீ எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்க வேணாம், நீ கிளம்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷல் vlog தான் பார்க்க போறீங்க. ஆமாப்பா. சோ என்ன பண்றேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்பா வந்து ஊருக்கு போயிருக்காரு. அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது இல்லையா, அம்மா அங்க தனியா இருக்காங்க. சோ அதனால ஹாஸ்பிடல் போயிட்டு செக்அப் எல்லாம் முடிஞ்சிட்டு அடுத்த வாரம் வர சொல்லிருக்காங்க. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை தான் வர சொல்லிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நான் ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. ஆமா சரி, அவங்களுக்கும் துணையா இருக்கா, அப்பாவுக்கும் ஒரு பொழுதுபோக்கா இருக்கு இல்லையா, அதனால அப்பா ஊருக்கு போயிருக்காரு. இப்போ நாங்க 3 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். இன்னைக்கோட vlog வந்து பார்க்கலாம் வாங்க. போலாமா? ஓகே. சார் ஜெஷிதா, நீ ஏபிசிடி படிக்கிற, ஆ படிக்கிறல்ல, அது கரெக்டா சொல்லணும்னா அ ஆ இ ஈ உ ஊ. உங்க அப்பாவே தப்பா சொல்லிட்டேனா? கரெக்டா சொல்றேன். ஏ ஏ. ஃப்ரெண்ட்ஸ், ஜஷிதாக்கு வந்து ஏதோ படிக்கிறா, பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சொல்றல்ல, அது வந்து பெரிய விஷயம் தான். இப்போ ஒரு வார்த்தை நிறைய வார்த்தை பேச கத்துக்கிட்டா. சரிமா சரி சரி சரி. ஜஷிதாக்கு எவ்வளவு பாசம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, அப்பாக்கு முத்தா கொடு. செம்ம பல்பு. அப்பாக்கு முத்தா கொடு. அடி குடுக்குற பேபி. அப்பாக்கு முத்தா கொடு. சரி, அம்மாக்கு முத்தா கொடு ஜஷிதா. அத குடுக்குறாரு. அம்மாக்கு முத்தா கொடு. வேணுமா ஃப்ரெண்ட்ஸ்? அவர் நேரத்துல இருந்து பலாப்பழமா கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வரும்போது வந்து பலாப்பழம் வாங்கிட்டு வந்தோம். கார்ல அந்த வாசனை வந்து எட்டி பார்த்து ஊன்னு கேட்டுனே இருந்தா. சரி, நேற்று ஈவினிங் தான் வந்த உடனே இன்னொரு ஃபங்க்ஷன் இருந்தது, அங்க அட்டன் பண்ண போயிட்டோம். ஸோ நீங்க காலையில தூங்கிச்சு இந்த கதவு தந்ததும் அப்படின்னு சொல்றாரு. பலாப்பழம் வாசனை பிடிச்சி நான் அதை கை கட்டிட்டே இருக்கேன். என்னமா வேணும்? பலாப்பழம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பலாப்பழத்தை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கதான் வச்சிருக்கோம் பலாப்பழம். நேத்து வாங்கிட்டு வரும்போது நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஓவரா பழுத்துருச்சு. நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல, கட் பண்ணி பார்க்கலாம். ஒரு அளவுக்கு இங்கெல்லாம் கொஞ்சம் இதுவா இருந்தாலும் வீணானெல்லாம் போட்டு நல்லா இருக்கு மட்டும் சாப்பிடலாம். 3 பேர் தானே இருக்கோம். சரி, முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு மீதி ஃப்ரெண்ட்ஸ். இந்த பலாப்பழத்தை நாங்க 100 ரூபாய்க்கு வாங்கினோம். ஆமா, நல்லா பழுத்த பழம். கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. குடுமா ஜஷிதாக்கு. ஆமா, ஆனா பலாப்பழம் வந்து பாப்பா விரும்பி சாப்பிடவே மாட்டாங்க கிடையாது. இந்த வாசனை புடிச்சிட்டு இப்ப பலாப்பழம் கேக்குறாரு. சரி குடுப்போம். கட் பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஈஸியா முழுக்க ஃபுல்லாவே பலாப்பழமா வச்சிருந்தாங்க. சரி, எப்படியாவது வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு கடையில் நிறுத்தினா 100 ரூபாய் சொன்னாங்க. சரி, 100 ரூபாய்க்கு வாங்கி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கி வந்து இப்ப கட் பண்ணி பார்க்கலாம். நாங்க பண்ருட்டி பழம் தான் இது வரைக்கும் சாப்பிட்டு இருக்கோம். இப்ப என்ன அந்த அளவுக்கு டேஸ்டே இல்ல பண்ருட்டில பலாப்பழம். அதனால இந்த பழம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்தோம். பாப்போம் பண்ருட்டி பலாப்பழத்துக்கு இதுக்கு எப்படி இருக்குது பாப்போம். அங்க எல்லாமே இதே மாதிரி தான் வச்சிருந்தாங்க, குட்டி குட்டியா, ரொம்ப பெருசாவே இல்ல. எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியா தான் வச்சிருக்காங்க, பெரிய பழமே இல்ல. அந்த சைடு ஃபுல்லாவே முந்திரி தோப்பு, மாமரம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பலாமரம். எல்லார் வீட்லயும் ஒரு பலாமரம் இருக்குது, மாமரம் இருக்குப்பா. ஈஸியார்ல தானே? ஆமா, போகும்போதே நிறைய பழம் இருந்ததா, அதான் சரி கண்டிப்பா வாங்கணும்னு சொல்லிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இது கோணலாம் இருக்குது. ஜஷிதா ரொம்ப ஆர்வமா இருக்கிறாரு. அறுக்க வாசனை வேற ஓவரா வருதா, அப்புறம் வாசனை பிடிக்கிறாரு. எப்படி ஜஷிதா? அவரோட ரியாக்ஷன் மட்டும் பாரு. அதான் ஃப்ரெண்ட்ஸ், பலாப்பழம் ஃபுல்லா அரிஞ்சிட்டோம். வெள்ளையா இருக்குது பேபி. சொல்ல பலாப்பழமே வந்து மஞ்சள் கலர்ல இருக்கும். நல்லா வந்து பண்ருட்டியில வாங்கினா இங்க அப்படியே பியூர் ஒயிட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வெள்ளையா இருக்கு. ஆனா சொல நிறைய இருக்கு. சங்கீதா, டேஸ்ட் பாரு எப்படி இருக்குன்னு. டேஸ்ட் வந்து சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். ஜஷிதா கொடுப்போம் ஃபர்ஸ்ட். ஜஷிதா அப்பா தான் அவளே ஆறுமா. கை பால் ஒட்டிக்கோ. நீ அப்பா கொடுத்து சாப்பிட கூடாது. இங்க சாப்பிடு. ஐயே, தட்டை குறுக்க போட்டு தாண்டி வரடா. இந்த அப்பா தர சாப்பிடு. எடுத்து ஆச்சு. நான் இல்ல இரு, அவளே எடுக்கட்டும் விட. அப்புறம் பால் ஒட்டிக்க நீ கையில. சரி, முழுசா ஒன்னு எடுத்து கொடு. பெருசா இரு, பெருசா எடுத்தா இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆர்வமா இருக்கிற. சாப்பிடலாம்னு தான் தெரியல. கையில எடுத்துக்கிடி. ஐ கையில கொடுந்தா சாப்பிடு ஜெஷிதா. அவளோட ஆர்வம் நல்லதா இருக்குது. ஆனா பலாப்பழமே சாப்பிட மாட்டா ஜெஷிதா. வச்சிட்டாலே என்ன வேணாமடி.
நல்லா கேக்குறாரு. என்ன செய்யுங்க இது பலாப்பழம்? குட்டி குட்டியா இருக்குல்ல, சொல்ல சின்ன சின்னதா சொல்ல நிறைய இருக்குது. ஆனா இதுக்கு பேரு பலாப்பழமானு எனக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப குட்டி குட்டி குட்டியா இருக்குது. சாப்பிட்டு பார்த்தே தெரியும். எனக்கு ஒண்ணு குடுத்தியா, நீ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு? சரி சாப்பிட்டு பார்த்து சொல்லு, டேஸ்ட் நல்லா இருக்கான்னு சொல்லு. செம்ம ஸ்வீட். என்ன சொல்ற? வேற லெவல் டேஸ்ட் பேபி. ஃப்ரெண்ட்ஸ், பலாப்பழம் கலர் தான் இல்ல, நல்லா டேஸ்டா இருக்குன்னு சொல்லுது சங்கீதா. அட நீ சாப்பிட்டு பாரு, ஒன்னு எடுத்து சாப்பிட்டு பார்த்தா அதான் கட் பண்ணி. நீ கை வைக்காதடி, ஒட்டு முடி மேல. நல்லா இனிப்பா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பலாப்பழம். ஒரு சில பழம் வெள்ளையா தான் இருக்கும், ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கும் பேபி. இது நல்லா தித்திப்பா இருக்கு, ஏன்னா ஃபுல்லா பழுத்த பழம் இது. சங்கீதா சாப்பிட்றதுக்காக அழகா கட் பண்ணி கொடுத்துட்டேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சொலையா வந்து வெளியே எடுத்து வச்சுட்டு அதை எடுத்து சாப்பிட்றத விட நம்மளா பிச்சு சாப்பிடும் போது தான் ஒரு சாப்பிட்ட மாதிரி ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் வரும். அப்பாவுக்கு எதுவும் ஊட்டி விடுறாரு பத்தி அவரு. குட் கேர்ள். அவ கடிச்சு கடிச்சு சாப்பிட்டு ஊட்டுறாளா என்னன்னு தெரியல. அவ பாதி கடிச்சு சாப்பிட்டு தான் ஊட்டுறா. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எச்சு தானே ஊட்டுறா அப்பாக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நல்ல குட்டி குட்டியா தான் பழம், ரொம்ப பெருசு பெருசா இல்ல, குட்டி குட்டியா வந்து பாத்தீங்கன்னா பழம் இருக்கு. ஆனா டேஸ்ட் இருக்குது, கலர் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு, மத்தபடி டேஸ்ட் சூப்பரா இருக்கு. 100 ரூபாய் ஃபுல்லா 100 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பழம் கண்டிப்பா 100 ரூபாய்க்கு தாராளமா வாங்கலாம். எஸ், 100 ரூபாய்க்கு சொன்னாங்க, 100 ரூபாய் விலை கம்மி பண்ணாம 100 ரூபாய்க்கு அப்படியே வாங்கி வந்துட்டாங்க. நல்லதா இருக்கு பழம், பரவாயில்ல. நான் வந்து எப்படி இருக்குமோ 100 ரூபாய் வீணா போயிடுமோன்னு நினைச்சேன். நல்லா இருக்கு. இங்க 1/4 கிலோ பழமே வந்து 60 ரூபாய் 65 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா, அரை கிலோனாலும் 100 ரூபாய்க்கு மேலதான். 120 ரூபாய் அரை கிலோ சொல்ல மட்டும் போட்டு. ஆமா, எடை போட்டு விக்கிறாங்க. அவரே பிச்சு அவரே சாப்பிடுறாரு ஜெஷிதா. அவர் எப்படி தெரியுமா சாப்பிடுறாரு? அவர் எப்படி அம்மான்னு கடிச்சிட்டு துப்பிடுறாரு. அவர் அழகா எடுத்து பிடிச்சிங்க. நல்ல பழமா எடுத்துக்கிட்டு கடிச்சு சாப்பிடு, கடிச்சு சாப்பிடு ஜெஷிதா. கடிச்சு சாப்பிடனால சவுண்ட் மட்டும்தான், ஆனா கடிக்க மாட்டாரு. சேட்டை பொண்ணு. ஃப்ரெண்ட்ஸ், பலாப்பழம் வந்து பாத்தீங்கன்னா திருப்தியா சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையா இருக்கு. கொஞ்சம் சாப்பிட சாப்பிட அப்படியே கேர் ஆகுது, ஓவர் இனிப்பு. ஆமா, சோ பாதி பழம் சாப்பிட்டு பாதி பழம் அப்படியே வச்சிருக்கோம். இந்த கொட்டையை பாருங்க, பலாக்கொட்டை சூப்பரா இருக்கு. பலாக்கொட்டை நல்லா கலர்ஃபுல்லா தரமா இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை வேச்சுன்னா ஈவினிங்கா வேக வச்சு சாப்பிடலாம், இது ஸ்நாக்ஸ் மாதிரி. சோ அதுக்கப்புறம் வந்து வந்து சமைக்கலாம். இங்க பாருங்க, பாதி கட் பண்ணியாச்சு, பாதி சாப்பிட்டோம். ஆமா, மீதி பாதி வந்து அப்புறமா சாப்பிடலாம். ஒரே டைம் இப்ப சாப்பிடவே முடியாது, வீணா தான் போகும். அப்படியே எடுத்து வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க இந்த பக்கம் தட்டுல எடுத்து வச்சிருக்கோம். அப்புறம் கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டோம். ஆமா சார், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம லஞ்ச் செய்யலாம். லஞ்ச் வந்து மட்டன். ஆமா, என்ன ஜெஷிதா இன்னைக்கு ஒரு புடி தான். சரி, என்ன ஒரு லுக்கு பாக்குறாரு. என்னென்னமோ சவுண்ட் வர்றாரு. அங்க கொக்கரக்கோ எங்கம்மா இருக்குது? அங்க எங்க இருக்குது கொக்கரக்கோ? கொக்கரக்கோ காட்டு வா. வா அப்பாட்ட கொக்கரக்கோ காட்டு. வா, எங்க இருக்குது கொக்கரக்கோ? எங்க இருக்கு? வா காட்டு, கொக்கரக்கோ எங்க இருக்கு? காட்டு காட்டு காட்டு. இங்க பாரு, இதுல காட்டு. எங்க இருக்குது கக்கா கக்கா? எங்க கட்ட தெரியல அவருக்கு. இங்க இருக்கு பாரு, இங்க பாரு கொக்கரக்கோ. அவருக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் வந்து சொல்லி காட்டிட்டு அப்புறம் ஒன்னு சில கொக்கோ போனா நாய் மியாவ் மியாவ்னா பூனை கொக்கரக்கோ கோழின்னு சொல்லி கொடுத்தோமா, அதனால ஒரு கொக்கோ கொக்கோ நீங்க சொல்ல கொக்கோ கொக்கோ. சரிங்க, ஆ சொல்லு. ஆ இ இ ஊ ஊ. ஆ எங்க இருக்குது? காட்டு. ஆ காட்டு. ஆ ஆ அக்கே அக்கே அக்கே. சரியான சேட்டை. கலந்து கலந்து படிச்சிட்டு இருக்கா. அவ்வளவுதான், சமைக்கலாம் சங்கீதா. மணி ஆகுது, சமைக்கலாம். உட்காந்துட்டு இருந்துச்சுங்க டைம் ஓடி போயிடும். லஞ்ச் சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு பக்கம் சாப்பாடு வந்து வெந்துட்டு இருக்கு. மட்டன் வேக வைக்கிறதுக்காக எடுத்திருக்கேன், கிளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து 2 நல்லி எலும்பு வாங்கி வந்திருக்காரு பேபி. இங்க பாத்தீங்களா? சங்கீதா நல்லி இல்லனா வந்து திட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னு எனக்கு, ஒன்னு குட்டி பொண்ணுக்கு. ஓகேவா பேபி? ஓகே, சிரிப்பு வராது. அவர் கேக்குறாரு, பச்சை கறி சாப்பிட கூடாதுமா, வேக வச்சு தரேன் தாங்க. ஓகே,
ஸோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மட்டன் வந்து 1/2 kg வாங்கிட்டு வந்திருக்காரு. நாங்க எப்பவுமே வழக்கமா 2 பேரும் தான் 300 கிராம் வாங்குவோம். இன்னைக்கு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்காரு. ரொம்ப நாள் ஆச்சுல, சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு. ஒரு 1/4 கிலோ குழம்பு வச்சுட்டு 1/4 கிலோ வந்து வறுவல் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் குழம்பு வைக்க போறேன், பேபி வந்து பாத்தீங்கன்னா சுக்கா பண்ண போறாரு. அதான் மட்டன் சுக்கா நான் பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, அதான் நாங்க டீல் வந்து போட்டுருக்கோம். சண்டே ஸ்பெஷல் இதான் டீல். ஆமா சரி, அதான் கறி நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. மட்டன் பெப்பர் சுக்கா பண்ணா நல்லா சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால ரெண்டா வந்து பிரிச்சு செஞ்சிடலாம். அப்ப சாப்பிட நல்லா இருக்கும். என்னம்மா ஜஸ்விதா, நீ நான் நல்லி எலும்பு சாப்பிடலாமா? நல்லி நல்லி. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஆமா, சீக்கிரமா கிளீன் பண்ணி கழுவோம். லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு வச்சு தனியா எடுத்து வச்சிட்டேன். குக்கர்ல கறி போட்டு வேக வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க சூப்பரா வந்து ஓடும்போது நிறைய கறி இருந்தது, பாதி கறியை காணோம். பாதி கறி கப்புல எடுத்து வச்சிட்டேன் பேபி. கொஞ்சம் பொடியா கறியா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வறுவலுக்கு எடுத்து வச்சிருக்கேன், சுக்கா பண்றதுக்காக. பேபி பார்த்து தனியா வந்து ஒதுக்கி வச்சுட்டேன். நான் செய்யணுமா? ஆமா, சரி சரி. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, மசாலா தான் போட்டுட்டேன். நம்ம வேக வச்சிருக்க மட்டன் வந்து அப்படியே தண்ணியோட ஊத்திக்கலாம். சரி, நல்லா இந்த எலும்பு ரெண்டா வெட்டி இருந்திருக்கலாம், இவ்வளவு நீட்டா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா மட்டன் குழம்புக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அப்படியே மூடி போட்டு கொதிக்க வச்சேன்னா சூப்பரா ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல மட்டன் குழம்பு ரெடி ஆயிடும். ஆமா, தண்ணியா தான் வச்சிருக்கேன். சோ நைட்டுக்கு வந்து தோசை சுட்டு அழகா சாப்பிடலாம். மட்டன் குழம்பு தோசை இட்லிக்கெல்லாம் வந்து செம்மையா இருக்கும். நைட்டுக்கு தோசைக்கு சேர்த்து 2 வேளைக்கு வச்சுட்டேன். ஒரு வேலை மிச்சம் உனக்கு. மட்டன் சுக்கா தான் செய்ய போறேன். ஏன்னா பயங்கரமா வானல் காஞ்சிருச்சு. நீ போட்ட உடனே வெடிச்சு தீஞ்சு போயிடும். அதுக்குதான் நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா டெய்லி சங்கீதா இதுதான் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ், தீஞ்சு போயிடும் எல்லாமே. வானல் ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து மட்டன் பெப்பர் சுக்கா தான் செய்ய போறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னைக்கு சங்கீதாக்காக பாசமா செஞ்சு கொடுக்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி செய்யறேன்றத பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, என்னையா தண்ணி என்னன்னு தெரியல. அடுப்பு ஆன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் சோம்பு போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு சோம்பு. அதுக்கப்புறம் வெங்காயம். ஓகே, சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் மிக்ஸ் பண்ணி போட்டுருக்காங்க. சின்ன வெங்காயம் இல்ல, கொஞ்சம் தான் வீட்ல இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதனால சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி போட்டுருக்கேன். இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை கருவேப்பிலையை நல்லா கழுவி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை நம்ம சேர்த்துக்கலாம். வேற லெவலா சமைச்சிருவோம் போல நீ. ஆமா, டெய்லியும் வீடியோ பாக்குறேன், எனக்கு தெரியாதா வீடியோ எடுக்கிறேன்ற பேர். அதனால நான் நல்லா தான் சமைப்பேன்னு நினைக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலர்ஃபுல்லா இருக்கா வெங்காயமும் கருவேப்பிலையா. சரி, கறி அங்க கொஞ்சம் தான் இருக்கு, ஆனா இங்க பாத்தீங்கன்னா வெங்காயம் நிறைய இருக்க மாதிரி இருக்கு. வெங்காயம் வந்து எப்படின்னா, கறி கொஞ்சமா இருந்தா வெங்காயம் நல்லா சுருண்டு வந்ததுன்னா கறியோட சேர்ந்து வரும்போது சாப்பிட நல்லா இனிப்பா டேஸ்டா இருக்கும். அதனாலதான் வெங்காயம் நிறைய சேர்த்துருக்கோம். மாஸ்டர் ஆயிடும் சங்கீதா. வெங்காயம் பயங்கரமா வதங்கிடுச்சுங்க பாரு, நல்லா பிரவுன் ஆயிடுச்சு. சூப்பர். இப்போ வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நிறைய இருந்தாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப நாளாச்சு பேபி நீ எல்லாம் சமைச்சு கொடுத்து எனக்கு. அப்புறம் சமைச்சு சாப்பிட்டு சொல்லு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்போ ஒரு டைம் இப்ப நடுவுல நான் சங்கீதாக்காக ஆசையா சமைக்கணும்னு ஒரு நாள் சமைச்சாரு. அதேதான் மறந்துடுறாரு. அதோட நானே ஏதாவது கேட்டேன், நீ சமையா பேபி அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டதான் சமைக்கிறாரு. அப்படிதானே? கேட்கல, இன்னைக்கு நீ சமையல் சொன்னா சரி நான் சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். என்ன மாத்தி விடுறீங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு, அதனால மட்டன் சேர்த்துக்கலாம். பேபிய நீ ஸ்பெஷலா எப்படியாவது பண்ணுவேன்னு பார்த்தா நான் எப்படி செய்யறனோ அதே மாதிரி செய்யறேன். நான் எப்படி பேசுவேனோ அதே மாதிரிதான் நீயும் பேசுற. எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை கூட பேசல. சேர்த்துக்கிற ஃப்ரெண்ட்ஸ், நான் வேற இழுத்து பேசல. அதே மாதிரிதான் நீயும் பேசுற. எனக்கு பேச தெரியாது சரிங்களா. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல நீங்க அடிக்கடி கேட்டுட்டே இருக்கீங்க, ஏன் வந்து வினோத் அண்ணாவை பேசவே விட மாட்டேங்கிறீங்கதா, நீ வந்து ரொம்ப வாயாடி அப்படி இப்படின்னு நிறைய சொல்றீங்க. முக்கியமா என்னன்னா, எனக்கு கண்டினியூஸா ஒரு சென்டென்ஸ் ஃப்ளோவா பேச தெரியாது. நார்மலா பேசும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பேசுவேன். அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வீடியோல அதிகமா பேசுறது இல்ல. எப்படி தெளிவா சொல்லியிருக்கேன். இப்ப மட்டும் பேசுற, ஏன் பாப்பா பேச மாட்டேன்னு கேட்டாங்கன்னா, இல்ல அவ்வளவுதான், அதுக்கு இது கஷ்டப்பட்டு வருது. அந்த அளவுக்கு பேச வராது இல்ல. ஆமா, இதுக்கப்புறம் நீயும் பேசு பேபி.
நான் வேற பேச்சு சுதந்திரம் கொடுக்கலன்னு வேற கம்ப்ளைண்டா இருக்கிற மாதிரி இருக்கு. நீ வந்து பேசு. ஓகே, நல்லா ட்ரை பண்றேன் फ्रेंड्स பேசுறதுக்கு. சரி, அதனால தான் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து பாத்தேன்னா பாதி வேலை குறைஞ்சிரும். பேசுற வேலை அவன் நான் மட்டுமே வந்து பாத்தேன்னா கேமரால இருக்க மாதிரி இருக்கும்ல. ஆமா. சோ நிறைய பேர் என் முகத்தை மட்டுமே பார்த்து பயப்படுற மாதிரி இருக்கும்ல. அதனால நீ இதுக்கு அப்புறம் இன்வால்வ் ஆயிடு. சரி, நான் சமைக்கிறேன். தீஞ்சிர போதே கவுண்டரு. மசாலா சேர்த்துக்கிறேன். ஓகே, மட்டன் மசாலா, பெப்பர் மசாலா, வேற எதுவும் சேர்க்க போறதில்ல फ्रेंड्स. குழம்பு தூள் கொஞ்சமா சங்கீதா அரைச்சு வச்சிருக்க குழம்பு தூள். ஆமா. சரி, அப்புறம் உப்பு போட்டுருக்கல கறி வேக வைக்கும்போது கொஞ்சம் தான் போட்டிருப்பேன். சரி, கொஞ்சமா சேர்த்துக்கலாம் फ्रेंड्स. எவ்வளவுன்னு எனக்கு அளவு தெரியல, அதனால கொஞ்சமா சேர்த்துக்கோம். ஓகே फ्रेंड्स, மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு. இதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி வேக வச்சிடலாம். அப்புறம் நல்லா ட்ரையா வர வரைக்கும் வேக வச்சோம்னா தண்ணி ஊத்தியாச்சு. கலர்ஃபுல்லா போட்டுட்டியப்பா. கலர்ஃபுல்லா போட்டேனா? இது ஃபுல்லா நல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் வேக வச்சு எடுத்துட்டோம்னா மட்டன் பெப்பர் சுக்கா. இதுல என்னன்னா பெப்பர் கடைசியா சேர்க்கணும். இது வந்து நல்லா ட்ரை ஆகி வரும்போது நம்ம பெப்பர் சேர்த்து இறக்கிடலாம் फ्रेंड्स. ஓகே, அது என்னோட ஸ்டைல் பெப்பர் சுக்கா ரெடி ஆயிடும் फ्रेंड्स. இதுதான் என்னோட ஸ்டைலுமே. அட இவர் ஸ்டைலா, இவர் கரண்டி பிடிச்சா இவர் ஸ்டைலுன்றாரு. உன் ஸ்டைலுக்கு நீ ஏதாவது வித்தியாசமா செஞ்சிருக்கணும் பேபி. நீ அதுக்கு எல்லா பொருளும் வச்சிருக்கணும் பேபி வீட்ல. நீ எல்லாமே வாங்கி வந்து கொடுத்துருக்கணும் பேபி. அதுக்கு திரும்ப திரும்ப பேசுற நீ. திரும்ப பேசுற நீ. ஆமா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி வேக வச்ச கறி தான். கொஞ்சமா வந்து தண்ணி ஊத்தி அந்த மசாலா வந்து வேகிறதுக்காக தான் இந்த தண்ணி. சோ அதுவே அந்த மசாலா கூட நல்லா அந்த கறி மிக்ஸ் ஆகி வந்துரும்ல, அதுக்காக. அதெல்லாம் வெந்துரும். நீ எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுக்க வேணாம், நீ கிளம்பு. பை பை. சூப்பரா வந்து பெப்பர் சுக்கா ரெடி பண்ணிட்டேன். இங்க வா. இந்த மாதிரி ட்ரையான ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் பெப்பர் போடணும் फ्रेंड्स. இப்போ வந்து பெப்பர் போட தயாரா இருக்கு. பாக்க சூப்பரா இருக்கு பேபி. வேற லெவல்ல. அந்த மாதிரி பெப்பர் இப்போ வந்து நல்லா பெப்பர் வந்து சேர்த்து காரத்துக்கு ஏத்த மாதிரி பெப்பர் சேர்த்துக்கலாம் फ्रेंड्स. உங்களுக்கு காரம் வந்து அதிகமா வேணும்னா பெப்பர் நிறைய சேர்த்துங்க. காரம் கம்மியா வேணும்னா கொஞ்சமா சேர்த்துங்க. நான் கொஞ்சமா சேர்த்துட்டேன். மிக்ஸ் பண்ணிட்டா பெப்பர் மட்டன் பெப்பர் சிக்கன். என்ன மட்டன் பெப்பர் சிக்கனா? என்ன பேபி பேர் சொல்ற நீ? ஆய் கொலரிடிச்சு பேபி. சரி போதுமா? மட்டன் பெப்பர் சுக்கா ஓகே ரெடி ஆயிடுச்சு फ्रेंड्स. இங்க பாருங்க. இப்போ வந்து நம்ம கிட்ட கொத்தமல்லி நல்லா இருந்ததுன்னா அதை கட் பண்ணி தூவிட்டா சூப்பரான பெப்பர் மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. மட்டன் வறுவல் சொல்லிட்டு போ பேபி. இல்லனா ஓகே, மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு फ्रेंड्स. சாப்பிடலாம். மட்டன் குழம்பு வந்து சாப்பிட்டு பார்த்து சங்கீதா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க फ्रेंड्स. பாருங்க. உங்களுக்கு வேணும்னா எங்க வீட்டுக்கு நேரா கிளம்பி வந்துருங்க. நான் வச்சிருக்கேன், சாப்பிடலாம். வச்சிருக்கதே 4 கறி. சங்கீதாக்கே பத்தாதுன்னு எல்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க. அதுல நான் எங்கப்பா வரது அப்படின்னு கேட்டு. ரெடி ஆனதா என்ன பாத்துனுக்குற? உப்புலாம் கரெக்டா தான் டேஸ்ட் பாக்க. உப்பு கம்மியா தான் போட்டுருக்கா. இல்ல கரெக்டா தான் இருக்கு. காரம் தான் ஹெவியா இருக்கு. பெப்பர் வேற போட்டுருக்கேன்ல फ्रेंड्स. சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு மட்டன் பெப்பர் சுக்கா. இந்த சைடு குழம்பு என்னாச்சுனே பார்க்கல. நீங்க சமைக்க விட்டு ஒரு டைம் கிண்டி கூட விடல. நான் பார்க்கவே இல்ல. ஒரு சுக்காவை மட்டுமே பாத்துட்டாரு. அடி பிடிச்சதான்னு தெரியல. கிண்டி விடுவா. குழம்பு சுண்டி போச்சு பேபி. அடி பிடிச்சிட போறேன். அடிலாம் பிடிக்கல. தேங்காய் போட்டுருந்தா அடி பிடிக்கும். நல்லா நிறைய வச்சேன், திக்கா ஆயிடுச்சு. குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு फ्रेंड्स. மட்டன் குழம்பு. அவ்வளவுதான். சரி, நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த பக்கமும் ஆஃப் பண்ணிடலாம். சங்கீதாக்காக ஆசையா பாசமா செஞ்சிருக்கேன் फ्रेंड्स. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லணும் நீ. ஓகே, சூப்பரா சொல்றேன். அவ்வளவுதான் फ्रेंड्स. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. சங்கீதா கையில செஞ்ச மட்டன் குழம்பும் இன்னொரு கையில செஞ்ச மட்டன் வறுவலும் வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகிருக்கு. சாப்பாடும் செஞ்சுட்டேன் फ्रेंड्स. முட்டை வேக வைக்கலாம்னு பார்த்தேன். பட் இதுவே சாப்பிடுறதுக்கு வந்து கரெக்டா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா முட்டை எல்லாம் அவிக்கல. அவ்வளவுதான் फ्रेंड्स. நம்ம வந்து சாப்பிடலாமா? சாப்பிடலாம். ஜஷிதா மட்டன் பிடிக்குமா உனக்கு? இங்க பாருங்க फ्रेंड्स. ஜஷிதாக்கு நல்லி. எனக்கு ஒரு நல்லி. இவ்வளவு பேர் நல்லி எலும்பா? ரெண்டா கட் பண்ணி போட்டுருக்கலாம். சரி சரி. அவ கூட அவளோட நல்ல பீஸ் கூட அவளுக்கு. இதுல கறியே இல்ல பேபி. அது கூட அது மட்டும் கூட அது போதும். அது நிறைய இருக்க கூடாது கறி. அதுதான் கரெக்டா இருக்கும். வந்து லஞ்ச் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நல்லியை வந்து நல்லா உறிஞ்சி எடுத்துட்டாரு சங்கீதா. குட்டி பொண்ணுக்குன்னு சொன்னதை நான் எடுத்துட்டேன். எனக்கு சொன்னது குட்டி பொண்ணு எடுத்துட்டேன். ஓகே சரி ஓகே. ஏன்னா இந்த கறி எல்லாமே கழண்டு வந்துருச்சு. ஸோ அவள் கறியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு சாப்பிடுவேன். அதனால இந்த நல்லி வந்து இவளுக்கு கொடுத்துட்டேன். ஓகே, அவ்வளோதான். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சு சாப்பிட்றோம். பேபி செஞ்ச சுக்கா சாப்பிட்டு பார்க்குறேன். அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நீ. ஃப்ரெண்ட்ஸ், சுக்காவுமே சூப்பராக இருக்குது. காரமாக கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த பெப்பரோட ஃப்ளேவர்லாம் சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
இன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு மட்டன் சுக்கா தான் வந்து செஞ்சிருக்கோம். நீங்கள் என்ன சமைச்சிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து பலாக்கொட்டைலாம் போட்டு வேக போகிறேன். பலாக்கொட்டை அவிச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிடணும். அவ்வளோதான். பாய் பாய் சொல்லிச்சு. பாய் சொல்லிச்சு. பாய் பாய். என் பொண்ணு சாப்பிட்றதுல இருக்கா, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க.